வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். அன்று சக்கரவர்த்தி அக்பர் ஏதோ காரணத்தால் காலையில் இருந்தே எரிச்சலுடன் இருந்தார். அவருடைய கோபத்தை தணிக்க விரும்பிய பீர்பல், பிரபு, இன்று நீங்கள் இவ்வாறு இருப்பது சிறிதும் சரியில்லை. சிறிது சாந்தமாக இருக்கக்கூடாதா என்று பணிவாக கூறினார். எப்பொழுது சாந்தமாக இருக்க வேண்டும், எப்பொழுது கோபமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியதில்லை என்று அக்பர் பீர்பால் மீது எரிந்து விழுந்தார். அதற்கு சொல்லவில்லை பிரபு. சிடுசிடுவென்று இருந்தால் இயற்கையில் உங்கள் முகம் மிகவும் விகாரமாக மாறிவிடுகிறது. அதனால் என்று இடைமறித்தார் அக்பர். என்ன தைரியம் இருந்தால் என்னை சிடுமூஞ்சி என்றும் விகாரமானவன் என்றும் குறிப்பிடுவாய். இனி உன் முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை. எங்காவது கண்காணாத இடத்திற்கு ஒழிந்து போ என்று கூறினார் அக்பர். இதை கேட்டு மனைமுடைந்த பீர்பால் உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் அக்பர் தர்பாருக்கு வந்ததும் சபையில் பீர்பல் மட்டும் காணப்படாததை கவனித்த அக்பர் அவரை பற்றி விசாரித்தார். தர்பாரில் ஒருவர் எழுந்து நின்று, பிரபு, நேற்று நீங்கள் அவர் மீது கோபமுற்று இந்த நகரத்தை விட்டு கண்காணாத இடத்திற்கு சென்று விடுமாறு கட்டளையிட்டீர்களாம். அதனால் பீர்பால் தலைநகரை விட்டு சென்று விட்டார் என்றார். அடாடா, பீர்பால் உண்மையாகவே சென்று விட்டாரா என்று அக்பர் வருந்தினார். தான் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்க கூடாது என்று உணர்ந்த அக்பர் தன் தவறுக்காக மிகவும் வருந்தினார். பீர்பலை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று அவர் மனம் அடித்துக் கொண்டது. ஆனால் பீர்பல் எங்கு சென்று விட்டார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அன்று முழுவதும் பீர்பல் எங்கு சென்றிருக்கக்கூடும் என்பது பற்றியும் அவரை எவ்வாறு மீண்டும் திரும்பி வரவழைப்பது என்ற தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த அக்பருக்கு இறுதியாக ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவர் மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, கொளுத்தும் நடுப்பகல் வெயிலில் குடையின்றி ஒருவன் பிரதான சாலையில் நடந்து வர வேண்டும். அப்படி வருபவனுக்கு 100 பொற்காசுகள் தரப்படும் என்று ராஜ்யம் எங்கும் தண்டோரா போடுங்கள் என்றார். பிரபு, இப்பொழுது கடும் கோடை காலம். குடையில்லாமல் அரை மணி நேரம் நடந்தாலும் நடப்பவன் சுருண்டு விழுந்து விடுவான். அப்படி இருக்க யார் தங்கள் உயிரை 100 பொற்காசுகளை விட முன் வருவார்கள் என்றார். நான் சொல்வது போல் தண்டாரா போட்டு அறிவியுங்கள், போதும் என்றார் அக்பர். உடனே மந்திரியும் அக்பரின் விருப்பப்படி ராஜ்யம் எங்கும் தண்டோரா போட்டு அறிவித்தார். அக்பரின் அறிக்கையை கேட்ட பொதுமக்கள் ஆச்சரியமுற்றனர். சக்கரவர்த்திக்கு என்ன இப்படி ஒரு வினோதமான ஆசை? இந்த சவாலை யார்தான் ஏற்பார்கள் என்று தங்களுக்குள் கூடி கூடி பேசிக் கொண்டார்கள். தலைநகருக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பரம ஏழை இந்த செய்தியை கேட்டு பரபரப்படைந்தான். வாழ்க்கையில் பொற்காசுகளையே பார்த்திராத அவன் ஒரே சமயத்தில் 100 பொற்காசுகள் கிடைக்கும் என்ற அறிக்கை அவன் ஆசையை தூண்டியது. அந்த தொகை மட்டும் கிடைத்தால் அவனுடைய ஏழ்மை பரிபூரணமாக விலகிவிடும். அதை பற்றி அவன் தன் மனைவியிடம் விவாதித்த பொழுது அவள், நமக்கு பக்கத்து வீட்டில் சில நாட்களுக்கு முன் குடிவந்து இருக்கும் வீரேந்திரனை கேட்டு பாருங்களேன், அவன் அதி புத்திசாலியாக காணப்படுகின்றான். அவன் நிச்சயம் இதற்கு ஏதாவது ஒரு வழி கூறுவான் என்றாள். அவ்வாறே அவன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனான வீரேந்திரனை யோசனை கேட்டவுடன் அவன் உடனே, அது ஒன்றும் கஷ்டமில்லையே, நீ ஒரு நாற்காலியை அல்லது சோபாவை தலைக்கு மேல் வைத்து சுமந்து போ, உன்மேல் வெயில் படாது என்று வீரேந்திரன் கூறினான்.
ஆஹா, என்ன அருமையான யோசனை! இது ஏன் யாருக்குமே தோன்றவில்லை என்று மகிழ்ச்சியுடன் கூறிய அந்த ஏழை, நான் நீ கூறியவாறு நாளைக்கே தலைநகர் ஆக்ராவிற்கு செல்லப் போகிறேன் என்றான். அவ்வாறே மறுநாள் கிளம்பிய அவன் தலைக்கு மேல் ஒரு சிறிய சோபாவை தூக்கிக் கொண்டு கால்நடையாகவே அக்பரின் தர்பாரை அடைந்தான். பிரபு, குடை இல்லாமலே கொளுத்து வெயிலில் என் கிராமத்தில் இருந்து இங்கு கால்நடையாக வந்திருக்கின்றேன் என்று பரபரப்புடன் அறிவித்தான். சபாஷ், யாருக்குமே தோன்றாத இந்த யோசனை உனக்கு மட்டும் எப்படி தோன்றியது என்று அக்பர் ஆவலுடன் கேட்டார். பிரபு, உண்மையில் எனக்கு இந்த யோசனையை சொல்லிக் கொடுத்தது என் பக்கத்து வீட்டுக்கார வீரேந்திரன் தான் என்றான் அந்த ஏழை. அது பீர்பால் தான் என்று யூகித்துக் கொண்ட அக்பர் திட்டம் பலித்ததை எண்ணி மிக மகிழ்ச்சியுற்றார். நான் அறிவித்தபடியே உனக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன். அந்த பணத்தை உன் கிராமத்திற்கு பத்திரமாக எடுத்துச் செல்ல உன்னுடன் 2 காவலர்களையும் அனுப்புகிறேன் என்றார். நீ உன் வீட்டை அடைந்ததும் அந்த புத்திசாலி வீரேந்திரனை காவலர்களிடம் ஒப்படைத்து விடு என்றார். அவ்வாறே மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த ஏழை 2 வீரர்களின் துணையுடன் தன் வீட்டை அடைந்தான். அவன் அடையாளம் காட்டிய வீரேந்திரனை காவலர்கள் தங்களுடன் அழைத்துக் கொண்டு ஆக்ரா திரும்பினர். தர்பாரில் நுழைந்த வீரேந்திரன் தன் முகத்தை ஒரு பையினால் மூடிக்கொண்டு வந்தான். வீரேந்திரா, உன் முகத்தை ஏன் மூடிக்கொண்டிருக்கிறாய்? பையை அகட்டு என்றார் அக்பர். பிரபு, நான் வீரேந்திரன் இல்லை, நான் தான் பீர்பல். உங்கள் முகத்தில் இனி நான் விழிக்கக்கூடாது என்ற உங்கள் கட்டளைப்படியே நான் எனது முகத்தை மூடிக்கொண்டு உள்ளே வந்தேன் என்றான். பீர்பல், உன் முகத்தை நான் இப்பொழுதே பார்க்க விரும்புகிறேன். இதுவும் என் கட்டளையே என்று கூறி அக்பர் தன் முன்னே சென்று பையை அகற்றிவிட்டு பீர்பாலை மிகுந்த பிரியத்துடன் கட்டி தழுவிக்கொண்டார். வாருங்கள் வாருங்கள் அன்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.